கோடை காலம் அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரது தர்பூசணியும் முலாம் பழமும் தாங்க. தர்பூசணி முலாம் பழம் போன்றே கொடுக்காய் புளியும் கோடை சீசன்ல ரொம்பவும் ஃபேமஸான ஒண்ணு. கோடையில தான் இந்த காய்கள் அதிகமா காய்க்கிற சீசனும் கூட. மற்ற நேரங்கள்ல இத பார்க்கறது கொஞ்சம் ரேர் தான். சென்னை போன்ற வட தமிழக பகுதிகள்ல இதுக்கு கொர்க்குலிக்கா அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. கொடுக்காய் புளி நகர்ப்புற வாழ்க்கையை வாழ்றவங்க இந்த கொடுக்காய் புளிய அதிகமா பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல இதுடைய மவுஸ் ரொம்ப அதிகம். பழத்துக்கு பாதுகாப்பா வேலி அமைச்சது போல மரத்துடைய கிளைகள் முழுசுமே முற்கள் படிஞ்சிருக்கும். இதன் முற்றிய காய்கள் பச்சை நிறத்திலையும் சாப்பிட்றதுக்கு துவர்ப்பு சுவையிலையும், இந்த பழம் அடர் சிவப்பு நிறத்திலையும் சாப்பிட்றதுக்கு அந்த இனிப்பு கலந்த துவர்ப்பு சுவையோட இருக்கும். ஆனா நம்ம மனுஷங்க இருக்காங்களே, எதையுமே போகிற போக்குல எதையோ ஒண்ணு சாப்பிடணும் அப்படின்னு எதையுமே சாப்பிடலங்க. நம்ம சாப்பிடுற எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு மருத்துவ குணம் அடங்கியிருக்கு. அப்படி இந்த கொடுக்காய் புளிய சாப்பிடுறதால என்னென்ன மருத்துவ குணம் இருக்கு? இந்த கொடுக்காய் புளியில துவர்ப்பு சுவை அதிகமா இருக்கிறதால இத சாப்பிடும்போது வாய்ப்புண், வயிற்றுப்புண் இது எல்லாமே குணமாகும். இப்ப இருக்கிற உணவியல் முறையால ஏற்படக்கூடிய அல்சர் மற்றும் செரிமான மண்டலங்கள்ல ஏற்படக்கூடிய சிராய்வுகள் போன்றவற்றையும் சரி செய்யும் பண்பு இந்த கொடுக்காய் புளிக்கு இருக்கு. கொடுக்காய் புளிய பழமா சாப்பிட்றத விட பிஞ்சா இருக்கும்போது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. அப்போ அதுல அதிக அளவு துவர்ப்பு சுவை இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் இந்த பழத்தை எடுத்துக்கலாமா? நீரிழிவு நோய் இருக்கிறவங்க பெரும்பாலும் பழங்கள் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த கொடுக்காய் புளியில துவர்ப்பு சுவை அதிகமா இருக்கிறதால சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம்னு சொல்லப்படுது. ஸோ நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய கை கால் வீக்கம், புண் இது எல்லாத்தையுமே இது சரிப்படுத்துதுங்க. மேலும் என்ன சொல்றாங்கன்னா, தொண்டை அடைக்கிற மாதிரியான ஒரு உணவு இருக்கும். ஸோ இதை குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அதை இடிச்சு பனை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரையோட தண்ணியை சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு மருத்துவர்களே சொல்றாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்டரை கன்சிடர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது.